என்னம்மா வர சொன்னீங்களா? சிவா, அம்மா கேக்குற கேள்விக்கு நீ மறைக்காம பதில் சொல்லணும்பா. சொல்லுங்கம்மா. நீ சக்திய லவ் பண்றியாப்பா? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறான்? சொல்லு சிவா. இப்ப எதுக்குமா அதெல்லாம்? நீ சொல்லு சிவா. சக்தியை நீ லவ் பண்றியா இல்லையா? இல்லம்மா, அவ்வளவுதான். நான் டிவோர்ஸ் பண்ணி அனுப்ப போறேன்ல. இன்னும் 2 மாசத்துல சக்தி என்னை விட்டு போயிடுவா. அப்பா நல்ல காலம், இவன் உண்மையை சொல்லிட்டான். சரிப்பா, நீ போ. சரிம்மா. பாத்தியா பாத்தியா, இப்பவாது நம்புறல்ல? பார்த்தேன். சரி, இப்ப சொல்லு, என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா? அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வாழ்ந்தா நான் அவர் கூட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்பதான் என் மனசெல்லாம் குளிர்ந்து இருக்கு. என் பையன் சிவாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே சிவாவை பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்புமா. வெயிட், அவசரப்படாதீங்க. நான் இன்னும் முடிக்கல. நான் அவரு கூட தான் வாழ்வேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு அவரு ஒத்துக்கணும்ல. அதுக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா சிவாவை என் கூட சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பிளான் போடணுமோ அது நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நான் சினிமால நடிக்கிற மாதிரி எதிர்ச்சியா வந்து நான் நடிச்சிடுறேன். அப்பதான் என் மேல அவருக்கு காதல் வரும். நம்மளே பிளான் பண்ண சொல்றா? சரி ஆண்டி, நான் சிவா கூட போய் ரொமான்டிக் சாங் ஆட போறேன். பை. அம்மாடி, அவ உன்னை இன்னும் லவ் பண்ணவே இல்லையம்மா. அவர் லவ் பண்ணலனா என்ன? நான் அவரை லவ் பண்றேன்ல, அது போதும். சரி. அம்மா, ஒரு வழியா நம்ம பாதி கடத்தை தாண்டிட்டோமா? பாதி கிணறா? முழு கிணறையே தாண்டிட்டோமா? எனக்கு இருந்த பயமே அந்த அனுஷ்கா ஒத்துப்பாளாங்கிறது தான். இவளே சரின்னு சொல்லிட்டா. இந்த சிவா பைய தலையில ஒரு கொட்டு கொட்டி கட்டுறா தாலியனா கட்ட போறான். ஆமாமா, நீ சொல்றது உண்மைதாமா, உண்மைதான். அம்மா, அம்மா, என்னம்மா இப்ப எதுக்கு நீ சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? அம்மாடி, நான் சாமி வந்து ஆடலமா, சந்தோஷம் வந்ததால ஆடுறேன். நீ சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? என்னம்மா அப்படி கேட்டுட்ட? அந்த அனுஷ்கா தான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாளே. வாய் மூடு. இப்ப எதுக்கு நீ கத்துற? நீயே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவ போல இருக்கே. நான் கத்தவா செஞ்சேன்? இத காதல மாட்டினதால நான் என்ன பண்ணனே தெரியலமா. சாரிமா. ஆமா, உன்னா இத ஒண்ணு சொல்லிடு. அனுஷ்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி அவ நமக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காளே.
சிவாவையும் அனுஷ்காவையும் ஒண்ணு சேர்த்து வைக்க சொல்லி? ஆமா. அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியாமா? வரேன் இரு. என்னது இது? அம்மா, இந்த லேகியத்தை எப்படியாவது சிவாக்கு பால்ல கலந்து கொடுத்துட்டு சிவாவையும் அனுஷ்காவையும் ஒரே ரூம்ல இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி மட்டும் பண்ணிட்டோம், கண்டிப்பா சிவா அனுஷ்காவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அம்மாடி, சூப்பர் ஐடியாமா. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் நமக்கு மட்டும்தாமா தோணுது. இப்பவே நான் போய் சிவாவுக்கு இத கொடுத்துட்டு அனுஷ்கா ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதமா, லேகியத்தை மாத்தி கீத்தி கொடுத்துறாத. அட நீ வேறமா, நான் பாக்காத லேகியமா. ஐயம்மா, இந்த லேகியம் நல்ல டேஸ்டா இருக்குமாமா. ஏன், நீ சாப்பிட போறியா? குடுக்கறது தான் குடுக்குறோம். சிவாவுக்கு 2 ஸ்பூன் சேர்த்து கொடுக்கலான்னு தான். குடு குடு. சரி சரி. என்ன இவன் கையில பால் கொண்டு போறா? ஒருவேளை சிவாவுக்கா இருக்குமோ? நம்மள முந்திக்கிட்டு இவன் சிவாவுக்கு பால் கொடுத்துருவானோ? டேய் டேய் டேய், இருடா இருடா, எங்கடா போற? இது என்னடா? பாலு. இப்படி கூடாத. அப்பா, டேய், சிவாவுக்கு நான் தான் பால் கொடுப்பேன், வேற யாரையும் கொடுக்க விட மாட்டேன். கொடுத்துக்கோ. இப்ப யாரு வேணான்னு சொன்னா? ஆமா, இந்த பாலை நான் சிவாவுக்கு தான் கொடுக்க போறேன்னு உனக்கு யார் சொன்னா? இந்த பக்கம் போனா சிவா ரூம் தானடா இருக்கு. ஏன், இந்த பக்கம் போனா இறங்குற படி கூட தான் இருக்கு. இங்க பாரு, இந்த பாலை மீனாட்சி செடிக்கு ஊத்த சொன்னா. ஏண்டா, பால் விக்கிற விலைக்கு செடியில கொண்டு போய் பாலை ஊத்துவியா? பாட்டி, தங்க விக்கிற விலைக்கு பால் வித்தாலும் பால்ல பல்லி விழுந்துருச்சுன்னா அதை கீழே தானே ஊத்தி ஆகணும். பல்லி விழுந்த பாலா? ஆமா பாட்டி. அட பாவி, ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதாடா? போ பாட்டி, நீ என்ன சொல்லவே விடல. நான் சொல்றதுக்குள்ளதான் நீ பாலை மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டிய. பாட்டி, நீ டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, பாம்போட விஷம் கலந்த பாலை நீ குடிச்சாலும் உனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்கு உடம்பு ஃபுல்லா விஷம்தான். விஷத்தோட விஷம் சேர்ந்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாதுல்ல. அதனால கவலைப்படாத. அப்புறம் கீழே கரப்பாம்பூச்சி விழுந்த பாலும் இருக்கு, அதை போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அதையும் நீ குடிச்சிரு, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. பட்டா நல்ல வேளை, ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டா. பல்லி விழுந்த பால் கூட டேஸ்டா தான் இருக்குல்ல. ஐயோ, இத முதல்ல கொண்டு போய் சிவா கிட்ட கொடுக்கணும். சிவா, டேய் சிவா. என்ன பாட்டி? இந்தாப்பா, உங்க அம்மா உனக்கு பால் கொடுத்துட்டு வர சொன்னாப்பா. அம்மாவா? இந்தா. குடிப்பா. அப்பாடா, நல்ல வேளை, வேண்டான்னு சொல்லாம குடிச்சிட்டான். டேய் சிவா, என்னடா ஒரே ஹீட்டா இருக்கு, ஏசி போடல? மறந்துட்டேன் பாட்டி. என்னடா கண்ணா, ஏசி ஆன் ஆகலையா? அச்சச்சோ, ஆமா, நீ எப்படி தூங்குவ? பேசாம நீ ஒண்ணு பண்ணு, உங்க அம்மா ரூம்ல போய் படுத்துக்கோ. அங்க ஏசி நல்லா வேலை செய்யுது, கூலிங்கும் சூப்பரா இருக்கும். போப்பா, போய் அங்க போய் படுத்துக்கோ போ. பாட்டி, அங்கதான் அம்மாவோட கெஸ்ட் யாரோ வந்திருக்காங்களே. அவ எங்கப்பா இங்க இருக்கா? அவ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காப்பா. அவ இன்னைக்கு வரமாட்டா, நாளைக்கு வருவா. வா வா வா, போய் படுத்துக்கோ. பரவாயில்ல பாட்டி, நான் இங்கேயே படுத்து தூங்குறேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஐயோ டேய் சொன்னா கேளுடா, உன்னால தூங்க முடியாது. இங்க படுத்தனா ஒரே புழுக்கமா இருக்கும். எந்திரிச்சு போ. பரவாயில்ல பாட்டி, விடுங்க. அட சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. நான் எவ்வளவு தூரம் சொல்றேன். அம்மா ரொம்ப வருத்தப்படுவாப்பா. அங்க போய் படுத்துக்கோப்பா. வாப்பா, வா 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 வாடாமா, வா வா. சரி சரி ஆ, விடுங்க, வா. வர்றேன். டேய் கண்ணா, என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை பாட்டி, லைட்டாக தூக்க கலக்கம், அவ்வளோதான். சரி போ, பாத்து போ. தூக்கமா வரும், போடா போ. பூட்டியாச்சு. சாரி, நீங்க எப்படிங்க? இது என்ன கேள்வி? நான் வந்ததுல இருந்து இந்த ரூம்ல தான் தங்கிட்டு இருக்கேன். என்னமோ உங்க ரூம்ல வந்து தங்கன மாதிரி ரியாக்ஷன் குடுக்குறீங்க. இல்ல, நீங்க எங்கேயோ ஃபங்க்ஷன் போயிருக்கிறதா சொன்னாங்க. யார் சொன்னா? எங்க பாட்டி தான் சொன்னாங்க. ஓ கிழவியா? அதுக்கு வேற வேலையே இல்ல. ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கோம். என்னது? ஒண்ணு இல்ல, நதிங். சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போறேன். ஓகே. ஏய், யாரு கதவு பூட்டினது? ஏய், கதவு தரங்க. ஏய், பாட்டி, சுந்தர், யாராவது வாங்கல, வந்து கதவு தரங்க. ஐயோ, இவன் கத்துற கத்துல ஊருக்கு போன சக்தியே திரும்பி வந்துருவா போல இருக்கே. இவன் வாய் எப்படி அடைக்கிறது? லாக் ஆயிருக்கா? தெரியல, யாரோ வெளியில லாக் பண்ணிட்டாங்க போல. சுந்தர், தாரணி, யாராவது வாங்க. ஏய் சுந்தர், வந்து கதவு தரடா. ஏய், பள்ளி, ஐயோ, பள்ளி, பள்ளி, ஐயோ. பக்கத்துல விழுந்துட்டோங்க, விழுந்துட்டோங்க. அப்பாடா, பல்லிய போட்டாச்சு. இன்னும் ஒரே ரொமான்ஸா தான் இருக்கும். சாரி. ஏ என்னாச்சு? தெரியாம தானே விழுந்தீங்க? இல்ல, உங்க முகத்தை பார்த்தா என் மனைவி சக்தியை பார்க்குற மாதிரியே தோணுது. சக்தி மாதிரியா? கண்ணாடி இல்ல? ஐயோ, சக்தி மாதிரி இல்ல மாமா, நான் உங்க சக்தி தான். என்ன பார்த்து நீங்க எப்படி சக்தி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, என்னால சக்தியை மறக்க முடியல. யாரை பார்த்தாலும் எனக்கு சக்தியை பார்க்குற மாதிரியே இருக்கு. என்ன நீங்க உங்க வைஃப லவ்வே பண்ணல, டிவோர்ஸ் பண்ணி அனுப்புறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா சக்தி நினைப்பாவே இருக்குன்னு சொல்றீங்க.
சொல்லுங்க, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க உங்க ஒய்ஃப லவ் பண்றீங்களா இல்லையா? இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க லவ் பண்றீங்களா இல்லையா சொல்லுங்க. ஆமா, சக்திய நான் லவ் பண்றேன். சக்தியை மட்டும்தான் நான் லவ் பண்றேன். சக்தி தான் என் வாழ்க்கையே மாத்தினா. பொண்ணுங்களே பிடிக்காம இருந்தேனா அவ இல்லாம வாழ முடியாதுங்கிற அளவுக்கு மாத்தினா. கல்யாணமே வேண்டான்னு இருந்த என்ன குடும்பம் குழந்தை குட்டின்னு வாழ்ற வாழ்க்கைக்காக ஏங்க வச்சா. ஷார்ட்டா சொல்லணும்னா மிஷின் மாதிரி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னை மனுஷனா மாத்தினா. குடும்பம்னா என்ன, மனைவிங்கிற உறவுன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு புரிய வச்சா. அதை எல்லாமே எனக்கு புரிய வச்சா. ஆனா என்னால தான் அவ கூட சேர்ந்து வாழ முடியல. அவளுக்கு ஒரு நல்ல புருஷனாவும் என்னால இருக்க முடியல. ஏ எதனால? அதை விடுங்க. ஓகே, என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னோட வலியும் என் பிரச்சனையும் என்னோடயே போகட்டும். நான் எப்பவும் எதுக்காகவும் என்னோட சம்பந்தப்பட்ட விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன். ஏன் அப்படி? என்னோட குணமே அப்படிதாங்க. நான் யாருக்கும் அடிமையெல்லாம் இருக்க மாட்டேன். நான் அடிமையா இருப்பேன்னா அது என் மனைவி சக்தியோட அன்புக்காக மட்டும்தான். சரிங்க, நீங்க எனக்கு அடிமையெல்லாம் இருக்க வேண்டாம். உங்க ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம். பட் ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம்ல? என்ன யோசிக்கிறீங்க? இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஓகே தானே? ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நீங்க போங்க, நான் தூங்கணும். எப்படி போறது? வெளியில லாக் பண்ணியிருக்கேன். ஓ ஓகே, ஃபோன் பண்ணி யாராவது வர சொல்லலாம். உங்க ஃபோன் கொடுங்க. Thank you. கோலி, ரூம் கதவை யாரும் லாக் பண்ணிருக்காங்க. வந்து திறந்து விடு. ஓகே மச்சான். ஓகே. பலமா ரொமான்ஸ் போகுது போல இருக்கே. அனுஷ்கா அனுஷ்கா அனுஷ்கா. ஐயோ, இந்த படுபாவை எங்க போறா? என்ன லாக் ஆயிருக்கு? ஓ, அதுக்கு தான் மேடம் ஃபோன் பண்ணாங்களா? ஓகே, நம்ம ஐடியாவை யூஸ் பண்ணுவோம். ஓ மேம், வாட் ஹேப்பன்? இந்த மேன் எதுக்குள்ள வந்து செல்ஃபி எடுக்கவா? ஏ மேன், திஸ் இஸ் நாட் செல்ஃபி டைம். யூ கேன் கோ. Hey, Koli, just cool. He's my friend. Yeah, carry on. You can continue. ஷட் அப். சரிங்க, நான் வரேன். Mr. Shiva, your phone. தேங்க்யூ. ஆஹா, சிவா அனுஷ்கா வலையில விழுந்துட்டா. எப்படியோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன மேடம், என்ன நடக்குதுங்க? யோ, புருஷன் பொண்டாடிக்குள்ள 1000 நடக்கும். அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணுமாயா? போயா. பண்ணுங்க. எப்படி என்கிட்ட தானே வந்தாகணும்? நாய் வேஷம் போட்டா குலைச்சு தானே ஆகணும். வா. யோ. ஆமா, சக்தியை நான் லவ் பண்றேன். சக்தியை மட்டும்தான் நான் லவ் பண்றேன்.